ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது. சாரிப்பா மன்னிச்சிருங்க, என்னால் படிக்க முடியல, படித்து உங்கள் கமெண்ட் வந்து ரீப்ளை பண்ண முடியல. ஸோ நைட்டு தான் வந்து நான் ரீப்ளை பண்ணேன். எதுக்காக ரீப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன்றதுனால அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு, ஸோ அப்படியே ஒரு 2-3 இடத்துக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியே போயிட்டு நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நமக்கு விருந்து வச்சாங்க. அந்த விருந்துக்கு போய் கலந்துட்டு, ஸோ விருந்துக்கு போகிற இடத்துல நம்ம ஃபோனே கையில் வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதில்ல. நான் வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபோனே எடுத்துகிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க, விருந்துக்கு வந்துட்டு நம்மளை பார்க்காம இவங்க ஃபோனே எடுத்து பார்த்துட்ருக்குறாங்கன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபோன் சில வீடியோ எடுக்கிற வரையும் எடுத்துகிட்டு, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரையும் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற வரையும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அவங்கள கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க நம்மளாண்ட பேச, நம்ம அவங்களாண்ட பேச. எனக்கு நேற்று ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரே இடத்துல வீடு கடை கடை வீடு, அதுதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் எனக்கும் ஒரு பேசுகிறதுக்கு நேற்று ஒரு ஆள் கிடைச்சது. அவங்க கூட பேசிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு அக்கா மாரி தான், அவ்வளோ க்ளோஸாக அவங்க எப்போவுமே என்கிட்ட பேசுவாங்க. நானும் அவங்களாண்ட மனசு விட்டு பேசுவேன். அப்படி தாங்க ஒருத்தர் பேசினா மனசு விட்டு நமக்குள்ளே இருக்கிற கஷ்டம் வந்து கொஞ்சம் பாரம் குறையும். அதனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று வீட்லேயே 3 வேளை சாப்பாடு நானே செஞ்சு சாப்பிட்டு வெறுப்பாயிட்டு, அவங்க கையால் நேற்று சாப்பிட்டது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, நிம்மதியாகவும் இருந்தது. அப்பாடா, இன்றைக்கி நம்ம சமையல் ரூம்லேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டோண்டா அப்படின்ற மாரி இருந்தது அது. ஸோ ரொம்ப நல்லா கவனிச்சாங்க நேற்று போனதுக்கு. ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். வீவா வந்து சொல்லிட்டுருக்கிறாரு பொழுது. ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 மசாலாலாம் நான் கழித்தினேன், எல்லாமே அவங்க பார்த்துக்கினாங்க அதுக்கப்புறமா. ஸோ அருமையாக இருந்தது சாப்பாடு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ பாருங்கள், எனக்கு முகமே இவ்வளோ பெருசாகிட்ருக்கோம். அந்த சாப்பாடில் வந்து சாப்பாடு சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அவங்க. சாப்பாடு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது, வேண்டாம் சாப்பாடு, நம்ம நைட்டில் டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் நான் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடையே திறக்கலை. வீவா இல்லை, வீட்டுக்கு போய் வேணும்னா கடை திறக்கிறியாடி அப்படின்னு கேட்டார். திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா அவரும் இல்லை, வேணாம் இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடு, நிம்மதியாக இருந்தேன். அவரும் என்னை கூட உட்காந்து நான் பசங்களை கூட ஜாலியாக வந்துட்டு பிறகு பேசிக்கின்னு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பாஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் எந்த ஒரு விதமான ஒரு இது இல்லாமல் நம்ம வெளியில் போய் அப்பாடா ஒரு இடத்துல போய் உக்காந்தோங்கன்னு நேரத்தில் நமக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு துணையாக இருந்ததுன்னா நம்ம கஷ்டம் வந்து ஷேர் பண்ணிக்கின்னு. வீட்டுக்காரெலாம் எப்போவுமே இருப்பார் தான், இருந்தாலும் எல்லாமே ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்தேன் வேறு நேற்று போயிட்டு உக்காந்துட்டேன். ஸோ அதனால தாங்க நான் ரீப்ளை பண்ண முடியல. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன இது கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளையே கொடுக்கல. எனக்கு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ரீப்ளையே பண்ணலையே மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் யாருக்கும் ரீப்ளை பண்ணாமையே இருக்க மாட்டோம். எங்களோட டெய்லி நைட்டில் வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்காருக்கு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே கமெண்ட்ஸ் எல்லாம் ரீப்ளை கொடுக்குற வேலை தான். ஸோ என்னோடய சேனல் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும், கமெண்ட் நாங்கள் ரீப்ளை கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நிறைய வீடியோஸில் போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கிற சேனல்லலாம் போய் நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவேன். அவங்களெல்லாம் ரீப்ளையே கொடுக்க மாட்டாங்க. அதை நான் பேர் சொல்ல விரும்பலை, வேண்டாம். அதனால் வந்து ரீப்ளையே பண்ண மாட்டாங்க. இப்போலாம் எனக்கே வெறுப்பாய், அவங்களே ரீப்ளை பண்ண மாட்டாங்க, நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸே பார்க்குறது கிடையாது. அவங்க சேனலை நான் பார்க்குறது விட்டுட்டேன். அந்தமாரி எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு 8 முறை நான் வீடியோக்கு ஒரு 8 முறை கமெண்ட் பண்ணும்போது ஒரு முறையாச்சும் ரீப்ளை பண்ணணுன்னா ரீப்ளையே பண்ணல. அதனால் எனக்கு பிடிக்காத போயிடுச்சு. கரெக்டு தானேங்க, நம்மளை மதித்தாதான் நம்மளும் மதிக்க முடியும். மதிக்காத இடத்துல நமக்கு என்ன வேலை? அதனால் நான் பார்க்குறதே கிடையாது.
ஸோ இப்போ சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் நம்மள மாரி யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ லைவ் போடுறாங்க, வீடியோஸ் பண்ணுறாங்க. அவங்க வீடியோஸ்லலாம் போய் நான் ஷேர் பண்ணிப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கும் நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்கும் நான் லைவ்லலாம் போயிருக்கிறேன். ஸோ இதுதாங்க ரீசன். அப்புறமா இதனால தான் இந்த ரீசனால தான் நான் வந்து இதை கமெண்ட் ரிப்ளை பண்ணல. எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிடுவேன். நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். இந்த வீடியோ தான் இது. என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவாஷா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையிலேருந்து கூட என்னால் வீடியோ போட முடியல, சரியான வேலை. ஸோ 5 நாள் துணி சேர்ந்துருந்தது, ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ தான் நான் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் மக்களே.